சாதி நோக்குடன் செயல்படுவதாக சமூக வலைதளங்களுக்கு அளித்த நேருரை குறித்தே வழக்கறிஞர் வாஞ்சிநாதனிடம் விசாரணை நடத்தப்படுவதாக நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் விளக்கம் அளித்துள்ளார். நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் சாதி நோக்குடன் செயல்படுகிறாரா என்பது குறித்து வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் விடையளிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ஆணையிட்டிருந்த நிலையில் அவர் நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன், ராஜசேகர் அமர்வு முன்பு இன்று நேர் நின்று விளக்கமளித்தார். அப்போது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா இல்லையா என்பது அழைப்பாணையில் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை என வாஞ்சிநாதன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து நீதிமன்றத்தில் ஒரு வீடியோவை ஒளிபரப்பி வாஞ்சிநாதனிடம் விளக்கம் கேட்கப்பட்டது. அப்போது எழுத்து மொழியில் அளித்தால் விடையளிப்பதாகவும் உங்கள் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை நீங்களே விசாரிக்க இயலாது எனவும் வாஞ்சிநாதன் தெரிவித்தார். அதற்கு நீதிபதிகள் வாஞ்சிநாதன் மீது எந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும் தொடுக்கவில்லை எனவும் ஊடகத்தில் தாங்கள் சாதி நோக்குடன் வழக்கை கையாள்கிறோம் என கூறியிருப்பது ஏற்கத்தக்கதல்ல எனவும் தெரிவித்தனர். பிராமணர் என்றால் வழக்காட கால நீட்டிப்பு வழங்குகிறோம், இல்லை என்றால் மறுக்கிறோம் என்பது ஏற்கத்தக்கதல்ல என கூறிய நீதிபதிகள் தாங்கள் முட்டாள்கள் அல்ல என்பதை உங்களுடன் இருக்கும் வழக்கறிஞர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற நீதிபதிகளிடம் சொல்லுங்கள் எனவும் நீதிபதிகள் காட்டமுடன் தெரிவித்தனர். உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டிருக்கும் வழக்குக்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும் சமூக வலைதளங்களில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் சாதி நோக்குடன் செயல்படுவதாக அளித்த நேருரை தொடர்பாகவே விளக்கம் கேட்கப்படுவதாகவும் நீதிபதிகள் விளக்கமளித்துள்ளனர். வாஞ்சிநாதன் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் ஓய்வு பெற்ற நீதிபதிகளால் பொது ஊடகங்களில் தெரிவிக்கப்பட்டிருக்கும் கருத்துகளும் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையாகவே கருதப்படும் என கூறியுள்ள நீதிபதிகள், பல்கலைக்கழக வேந்தர் நியமனத்தில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அமர்வு பிறப்பித்த ஆணையை குறை கூறியது, பொது ஊடகங்களில் நீதித்துறையை குற்றம் கூறியது என வாஞ்சிநாதனின் செயல்பாடுகளை நீதிமன்ற அவமதிப்பாகவே நீதிமன்றம் கருதுவதாக தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக மேல் நடவடிக்கை எடுக்க இந்த குற்றச்சாட்டுகளை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வுக்கு அனுப்ப பதிவுத்துறைக்கு ஆணையிட்ட நீதிபதிகள் விரிவான கட்டளை பின்னர் பிறப்பிக்கப்படும் என தெரிவித்துள்ளனர்.